இந்த மாதிரி நியூஸ்லாம் இந்த மீடியாவை காட்டவும் காட்டாது, காட்டவும் தெரியாது. நல்ல நியூஸாக இருந்தாலும் கெட்ட நியூஸாக தான் காட்ட தெரியும். ஆனால் அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நாங்கள் இருக்கோம் இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நெல்லையில் சிறு குறு தொழில்துறையோட அமைச்சர் மதன்ராஜோட அப்பாவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தான் சுகாதாரத்துறை அமைச்சர் கேஜி அருண்ராஜ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இனிமேட்டு அமைச்சரோட குடும்பம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நடந்திருக்கு. இது நல்லா ஆச்சு தானே? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களா, அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்ற 20 நாளில் இதுவும் சாத்தியம் தானே? எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்கல்ல. அது மட்டும் கிடையாதுங்க. கேஜி அருண்ராஜ் அவர்கள் சில இடத்துல இன்ஸ்பெக்ஷன் போன இடத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சிலது கரெக்டாக இருக்குது, சிலது கரெக்டாக இல்லை. இது எல்லாத்தையும் மாற்றணும். மாற்றி இமீடியட்டாக எல்லா ஆக்ஷனும் எடுத்து நல்லபடியாக அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வச்சு பெரிய பெரிய ஆளுங்கிற பணக்காரர்லேருந்து ஏழை வரைக்கும் எல்லாரும் அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி கொண்டு வர சொல்லியிருக்காருல்ல. இதான வளர்ச்சி, இதுதானே ஆச்சு. இதை பார்த்து கதறிக்கிட்டு தான் இருக்கான். இன்னும் தப்பு பண்ணுறோம், தப்பு சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். சொல்லுங்கள், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்.